ஓப்பன் பண்ணால் ஹீரோ ஸ்பீடாக பைக்கில் வந்துட்டு இருக்காரு. சடன்லி ஹீரோயின் என்ட்ரி. இல்லை வேணாம், டைரக்ஷன்லாம் வேணாம், நம்ம பேசாமல் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அதான் பெட்டர் இப்போ இருக்க டைமுக்கு. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? இதுக்கு முன்னாடி வந்து டைரக்ட் பண்ணால் ஹீரோ இல்லைன்ற ஐடியா இருந்துச்சு. இப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் தான் ஹீரோ ஆக முடியும் போல இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு அப்டேட் தான் இப்போ வந்துருக்குது. ஓ, நீ அப்படி வரியா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் கையிலும் ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், அதில் நம்ம ரீல்ஸ் போடுறோம். அந்த ரீல்ஸ் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதன் மூலிமா வந்து நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு போகிறாங்க, காமெடி ரோல் பண்ணுறாங்க, ஒரு கேரக்டர் ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. எஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான சதீஷ் அவர்கள் ஒரு படத்தில் ஹீரோவாக டெபியூட் ஆகிறாருன்றது செம்மையான அப்டேட்டாக தான் இருக்குது. எல்லாருக்கும் சதீஷ் அண்ட் தீபா சொன்னால் தான் தெரியும். ஸோ இவங்களுடைய கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே வைரலாக இருக்குது. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் ஸ்டில் நிறைய பரிதாபங்கள் வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸே இங்கே இருக்குது. இப்போ வந்து சதீஷ் அவர்கள் வந்து ஹீரோவாக வரப்போறாருன்றது செம்மையான விஷயமா இருக்குது. வேணு தேவராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. டேட்டூ அப்படின்ற டைட்டில் தான் இருக்குது. டைட்டில் கேட்கும் போது செம்மையாக இருக்குது. படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஆர்வத்தை ரசிகர் மத்தியில் பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அது வந்து என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஏஐ வச்சு எடுக்க போகிற இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படமே செம்மையான படமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் படத்தை பற்றின அப்டேட்டில் இன்னும் பெருசாக வந்து வெளில வரல. ஸோ யார் ஹீரோயின், யார் மியூசிக் டைரக்டர் தான் இது வரைக்கும் தெரியலை. ஸோ வெயிட் பண்ணுவோம். சதீஷ் பிரதர், எனிவே அவங்க வீடியோஸ்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். பட் ஸ்டில் ஹீரோ அறிமுகமாக போகிறீங்க, வாழ்த்துக்கு. என்ன நடக்குது, யார் யார் மேலே கோவப்படுறாங்கன்னே தெரிய மாட்டுது. எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி எங்கேயும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரேம் அவர்கள் டைரக்ஷனில் த்ரூ சர்ஜா, அப்புறம் வந்து சஞ்சய் தத் அண்ட் ஷில்பா ஷெட்டி இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கேடி த டெவில். ஸோ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சீக்கிரமாக வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இப்போ வந்து சென்னையில் நடந்த பட விழாவில் வந்து சஞ்சய் தத் வந்து பங்கேற்றிருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எனக்கு வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். பட் லோகேஷ் மீது நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னடா இது கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை கூலியில் கூப்பிடலன்னு சொல்லி கோவமாக இருக்காருன்னு யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. லியோவில் வந்து என்னை சரியாகவே யூஸ் பண்ணலை, அதனால் எனக்கு பயங்கரமான வருத்தம் இருக்குது. ஸோ மேபி எல்சியூவில் நான் நடிப்பேனான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இவ்வளோ பெரிய கோபம் நியாயமானு கேட்டால் படம் பார்க்கும்போது எங்களுக்கே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா கேஜிஎஃப்பில் அப்படி ஒரு வில்லனாக இருந்த நீங்கள் லியோவில் வில்லனாக இருந்தீங்களான்றதே எங்களுக்கு கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகே, உங்கள் கோவம் நியாயமானதான்றது லோகேஷ் கனகராஜே சொல்லுவார். நியூஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் போய் மோனிகா சாங்கை கேட்டு வரேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆமாங்க, அப்படிதாங்க இருக்குது. லூப்பில் போயிட்டே இருக்குது மோனிகா சாங்கு. எஸ், எல்லாருக்குமே தெரியும் கூலி படத்தில் செகண்ட் சிங்கிள் மோனிகா பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பாட்டு வரதுக்கு முன்னாடி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ பாட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்ஃபில் பண்ணுறச்சான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ணுறச்சு தான் சொல்லுவேன். செம்மையாக இருந்துச்சு. சாங் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சோபின் தாகர், இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டே, இதெல்லாம் தாண்டி அனிருத்தோட வாய்ஸ் அப்படின்றது செம்மையாக இருக்குது. அனிருத் எப்போ பண்ணாலும் வேறு லெவலில் தான் இருக்கும். ஆனால் இந்த மேஜிக்கில் எங்கே தான் என் தலைவன் வச்சிருக்கானே தெரியல, வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃப் செம்மையாக இருந்துச்சு. இந்த சாங்கோட வீடியோ வெர்ஷனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பட் அதை இப்போ பார்க்க முடியாது. ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் இந்த தகவல் என்னன்னு சொல்லிட்டு. கூலி படத்தினுடைய ட்ரைலரோ டீசரோ வந்து முன்னாடியே ரிலீஸ் கிடையாது. டேரெக்டாக அந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் நம்பகத்தன்மை தகவல் வரல. மேபி அது அப்படி இருந்துச்சுன்னா படத்தை தேட்டரில் போய் தான் இந்த மோனிகா சாங்கையும் பார்க்க முடியும், தலைவரோட அவதாரத்தையும் பார்க்க முடியும். இந்த பாட்டை ஏன் இவ்வளோ புகழ்ந்துட்டு இருக்கோன்னா பூஜா ஹெக்டே தான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சீக்கிரம் இந்த சாங்கை பார்க்க வர போகணும். அவன் இன்னும் திருந்தலமாமா. இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பூஜா கிட்ட பற்றி பேசுங்கப்பா, இல்லை சோபின் தாகர் பற்றி பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னால் இந்த படம் எல்சியூவில் இருக்குமான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கூட்டம். இந்த படம் எல்சியூவில் இருக்கா இல்லையா அப்படி தான் கேட்குறீங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நைட்டு தான் தெரியும். வெயிட் பண்ணுங்கள்.